உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கா? நம்பி ஒருத்தரிட்டம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க நீ சொன்ன ஒரு ரகசியம் சில நாட்களிலே அதே ரகசியம் உன் பின்னாலே பேசப்படுறதா உன் காதுல விழுந்திருக்கா? அப்போ நீ புரிஞ்சுக்கணும், ரகசியம் ஆபத்தானது இல்லை, தவறான மனிதரிடம் சொன்ன ரகசியம்தான் ஆபத்து. சாணக்கியர் மிக தெளிவாக சொல்கிறார், ரகசியம் உன் உள்ளே இருக்கும் வரை அது உன் பாதுகாப்பு, அது பிறரிடம் போன நொடியில் அது உன் எதிரி. இந்த பேச்சில் உன் ரகசியத்தை எந்த 3 பேரிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏன்? அவர்கள் ஆபத்து. அவர்கள் எப்படி உன்னை பயன்படுத்துவார்கள், நீ எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆழமாகவும் நடைமுறையுடனும் சொல்லப் போகிறேன். இது சாதாரண பேச்சு இல்லை, இது உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் பேச்சு. ஒன்று, சாணக்கியர் பார்வையில் ரகசியம் என்றால் என்ன? சாணக்கியர் ரகசியத்தை வார்த்தை என்று பார்க்கவில்லை, ஆயுதம் என்று பார்க்கிறார். உன் ரகசியம் என்றால் உன் பலவீனம், உன் பயம், உன் பணநிலை, உன் குடும்ப பிரச்சனை, உன் எதிர்கால திட்டம், இவையெல்லாம் தவறான கைகளில் போனால் உன் வாழ்க்கையே உனக்கு எதிராக திரும்பும். அதனால்தான் சாணக்கியர் சொல்லுகிறார், ரகசியத்தை யாரிடம் பகிர வேண்டும் என்பதை காட்டிலும் யாரிடம் மறைக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் புத்திசாலி. 2, முதல் நபர், அதிகம் பேசுபவர், லூஸ்டாக்கர். இவர் யார்? எல்லாரை பற்றியும் பேசுவார். அவன் விஷயம் தெரியுமா? அவங்க வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? இவர் பேசுறது இன்ஃபர்மேஷன் இல்ல, என்டர்டெயின்மெண்ட். ஏன் இவரிடம் ரகசியம் சொல்லக்கூடாது? இவர் உன் ரகசியத்தை துரோகம் செய்ய நினைத்து சொல்ல மாட்டார். ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் காமன் தானே நினைச்சு தன்னாலே லீக் பண்ணிடுவார். சாணக்கியர் எச்சரிக்கை, யார் பிறர் ரகசியத்தை உன்னிடம் சொல்லுகிறாரோ அவர் உன் ரகசியத்தையும் பிறரிடம் சொல்வார். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஆபீஸ்ல ஒருத்தர் எல்லாரை பத்தியும் காசிப். நீ உன் ப்ரொமோஷன் பிளான் சொன்னா அது நாளைக்கே மேனேஜருக்கு வேற மாதிரி போய் சேரும். 3, இரண்டாவது நபர், பொறாமைக்காரன், ஜெலஸ் பர்சன். இவர் எப்படி இருப்பார்? உன் சக்சஸுக்கு ஃபேக் ஸ்மைல், நல்லாதான் போகுதுன்னு சொல்வார், ஆனால் மனசுக்குள்ள எரியும். ஆபத்து என்ன? நீ ரகசியமாக சொன்ன விஷயம். பிசினஸ் ஐடியா, நம் எக்ஸாம் பிளான், கெரியர் growth, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இவருக்கு இன்ஃபர்மேஷன் அல்ல, அது கம்பேரிசன். அவர் அதை பயன்படுத்தி டிஸ்கரேஜ் பண்ணுவார், கன்ஃபியூஸ் பண்ணுவார், சில நேரம் சாபோட்டாஜ் கூட பண்ணுவார். சாணக்கியர் சொல்கிறார், பொறாமை கொண்டவன் உன் தோல்விக்காக காத்திருக்க மாட்டான், உன் வெற்றியை தடுக்க முயற்சி செய்வான். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அவர் சொல்வார், இதுல சான்ஸ் இல்ல, அதெல்லாம் வேஸ்ட். ஆனால் பிறகு அதே ஐடியாவை வேறொருவரிடம் ஷேர் பண்ணி அவன் ட்ரை பண்ண வைப்பார். 4, மூன்றாவது நபர், உணர்ச்சி வசப்படுபவர், இமோஷனலி வீக் பர்சன். இவர் நல்லவர்தான், ஆனால் ஆபத்து. அதிகம் பயப்படுவார், டென்ஷனாக இருப்பாரு, ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் சொல்லக்கூடாது? நீ சொன்ன ரகசியம் அவரை டிஸ்டர்ப் பண்ணும். அவர் பேனிக் ஆவாரு, ராங் அட்வைஸ் தருவார், மற்றவர்களிடம் சொல்லி உதவி கேட்கிற மாதிரி லீக் பண்ணுவார். சாணக்கியர் கூறுகிறார், உன் ரகசியத்தை உன் மனதை கட்டுப்படுத்த முடியாதவரிடம் சொன்னால் அது வெளியேறுவது உறுதி. எக்ஸாம்பிள், ஃபேமிலி இஷ்யூவை ஓவர் எமோஷனல் ரிலேட்டிவ்க்கு சொன்னா அது குடும்ப மீட்டிங்காக மாறும், உன் விஷயம் பப்ளிக் ஆகும். ஸ்லாண்டர். அப்படின்னா யாரிடம் பேச வேண்டும்? சாணக்கியர் சொல்கிறார், ரகசியம் சொல்ல தகுதியானவன், உன் நஷ்டத்தில் உன் அருகில் நிற்பவன், நீ அழும்போது விலகாதவன், நீ கீழே விழும்போது சிரிக்காதவன், நீ இல்லாத இடத்திலும் உன்னை காப்பவன். அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைவு, சில நேரம் ஒருவரும் இருக்க மாட்டார். எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? ரூல் 1, எல்லோரிடமும் எல்லாம் சொல்ல வேண்டாம். சைலன்ஸ் இஸ் a strength. ரூல் 2, எல்லை வைத்து பேசுங்கள், இதெல்லாம் பர்சனல் என்று சொல்ல பழகுங்கள். ரூல் 3, ரகசியம், ஷாக்கர், மினிமம் ஷேரிங், சாணக்கியர் வழி, தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும். ரூல் 4, ஆக்ஷன், அனௌன்ஸ்மெண்ட், பிளானை பேசாதீர்கள், ரிசல்ட்டை மட்டும் காட்டுங்கள். 6, சாணக்கியர் சொல்லும் 5 கோல்டன் ரூல்ஸ். 1 எல்லாம் தெரிந்தவனாக இருக்காதே, 2 எல்லாம் பகிராதே, 3 எல்லாம் நம்பாதே, 4 உன் திட்டம் முடியும் வரை பேசாதே, 5 உன் அமைதிதான் உன் பாதுகாப்பு. நினைவில் வை, ரகசியம் ஷாஷ் சக்தி, மௌனம் ஷாஷ் கவசம், அறிவு ஷாஷி பாதுகாப்பு. சாணக்கியர் சொன்னது இதுதான். உன்னை பாதுகாக்க முடியாத மனிதன் அல்ல நீ, அதிகமாக பேசும் மனிதன்தான் ஆபத்தில் விழுவான். இன்றிலிருந்து எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாதே, உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்று. இந்த பேச்சு உங்களுக்கு பயனாக இருந்தால் கமெண்ட்ல எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் சாணக்கியர் சொல்லும் இன்னொரு கடுமையான வாழ்க்கை உண்மையை பார்க்கலாம்.